Hi everyone, welcome to Tailor Cuts. இன்னைக்கு ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் ஒரு நெக் டிசைன் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது, ட்ரேஸ் எப்படி பண்ணுறதுனா நான் ஆல்ரெடி வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஆன்லைனில் அவைலபிளாக இருந்தாலும் நான் அந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அந்த லிங்க்கில் போய் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி லோட்டஸ் தனியாக ட்ரேஸ் பண்ணி அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி திலகம் ஷேப்பையும் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், மிடில்லேருந்து ஃபஸ்ட்டு தாமரை வரைஞ்சிட்டு தாமரைக்கு அடுத்து இந்த திலகம் ஷேப், அப்புறம் அகைன் தாமரை அண்ட் திலகம் ஷேப், இந்த மாதிரி மாற்றி மாற்றி வரைஞ்சிருக்கேன். எப்பயுமே நீங்கள் ட்ரா பண்ணும்போது மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் அந்த லோட்டஸ் இப்போ சென்டர்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ சப்போஸ் நீங்கள் மேலேருந்து லெஃப்ட் ஆர் ரைட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஈவனாக ஃப்ளவர்ஸ் கிடைக்காது. இந்த மாதிரி பர்டிகுலர் ஃப்ளார்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது, மாங்காய் அந்த மாதிரி ஏதாவது பர்டிகுலராக பண்ணும்போது சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் லெஃப்ட் அண்ட் ரைட்டு பூலாம் உங்களுக்கு ஈக்குவலாக வரும். அதுவே நீங்கள் கொடி ஷேப் அதெல்லாம் எடுத்திங்கன்னா நீங்கள் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு இமேஜ் ஏதாவது பர்டிகுலராக நீங்கள் வரையும் போது சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இருக்க 2 லைன் ஸ்டிச்சிங்க்கான லைன். ஸோ அதை விட்டுட்டு அடுத்த இருக்க லைனில் நான் இப்போ ஆன்டிக் கோல்ட் நம்பர் 384 பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரஷ் சிந்தட்டிக் ப்ரஷ் நம்பர் 2 ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா டைமும் எடுக்கும், அதே டைம் உங்களுக்கு லைனும் பர்ஃபெக்டாக இருக்காது. நான் இந்த ப்ரெஷ்ஷோட அளவுக்கே தான் இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் ஒரே ஸ்ட்ரோக் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்க்கவும் ஃபினிஷிங்காக இருக்கும், லைனும் பர்ஃபெக்டாக கிடைக்கும். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி கிளாத்தோட கலர் வெளியில் தெரியாத அளவுக்கு கோட்டிங் கொடுக்கணும். 2 or 3 டைம்ஸ் கோட்டிங் கொடுங்க. இந்த மாதிரி ப்ரெஷ்ஷஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைன்ஸ்லாம் போடும்போது ப்ரெஷ்ஷை போட்டு ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைன் நீங்கள் ட்ரா பண்ணுறதை விட அதிகமாக வெளியில் போகும். ப்ளஸ் ஒரு மாதிரி சைட்ஸில் மட்டும் நிறையா பெயிண்ட் வரும், மிடில் கம்மியான பெயிண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப லைட் ஹேண்டாக யூஸ் பண்ணணும், மேலோட்டமாக யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் நார்மலாக கிளாத்தில் எதிலையாவது யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸில் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். கலர்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக பாட்டில்லேருந்து எடுக்காமல் கொஞ்சமாக வேண்டிய அளவுக்கு கலர் எடுத்து பேலட் ஆர் பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். எப்பயுமே கலர் ஒரு திக்காக இருக்கும் போது அதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த ஃப்ளோ கிடைக்காது. அந்த மாதிரி உங்களுக்கு திக்காகிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ஒரே ஒரு ட்ராப் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோ கரெக்டாக வரும். கட்டியாக இருக்க கலர் யூஸ் பண்ணிங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் திட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப தண்ணி சேர்க்காமல் ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் இருந்தாலே போதும். நெக்லைனில் கோல்டு கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ லோட்டஸ்க்கு பக்கத்தில் வளைவாக ஒரு ஷேப் இருக்கு இல்லையா, அதுக்கும் அந்த திலகம் ஷேப்புக்கும் நான் கோல்டன் கலர் கொடுக்குறேன். சேம் நான் ஃப்ளாட் ப்ரஷ் 2 தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் இதில் சரியாக வரல அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணலாம். நம்பர் 2வே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நம்பர்ஸ் நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன், பட் உங்களுக்கு எந்த ப்ரஷ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப மைன்யூட்டாக வர ஏதாவது பார்ட்டுக்கு மட்டும், அவுட்லைன் மாதிரி கொடுக்கறதுக்கு மட்டும் 000, 0 அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். லோட்டஸ்க்கு பிங்க் ஷேட் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் பேஸ் கலர் இப்போ ஒயிட் கலர் கொடுத்துட்ருக்கேன்.
லோட்டஸ் கலர் பண்ணும்போது மொத்தமாக ஒயிட் எடுத்து அதோட ட்ரேஸ்லாம் மறையிற அளவுக்கு கலர் பண்ணக்கூடாது. ஒரு பெட்டலும் எந்தெந்த ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி கலர் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பெட்டல்ஸும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அவுட்லைன் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த லோட்டஸ் கொஞ்சம் மைன்யூட்டாக இருக்கிறதுனால ரவுண்ட் ப்ரஷ் நம்பர் 0 எடுத்திருக்கேன். லோட்டஸ் ஃபுல்லாக ஒயிட் கோட்டிங் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ எப்படி கலர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ எனக்கு ஒரு லைட் பிங்க் வேணும். அதுக்கு நான் ஒயிட் கலர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 1 or 2 ட்ராப்ஸ் ஆஃப் ரெட் கலர் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஒயிட் அதிகமாக இருக்கணும், ரெட் வந்து கொஞ்சமாக தான் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த பிங்க் கலர் கிடைக்கும். நான் 2 ட்ராப்ஸ் ஆஃப் ரெட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த பிங்க் ஓகே. உங்களுக்கு கம்மி ஆர் அதிகம் ஷேட் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ரெட் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லைட் பிங்க்கை நான் எல்லா பெட்டல்ஸ்க்கும் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு அந்த ஒயிட் ஷேட் கொஞ்சம் வெளியில் தெரியணும். அதனால நான் அந்த பிங்க் வந்து ஒரு ஷேட் தான் கொடுக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த ஒயிட் ஷேட்லாம் தெரிய வேண்டாம், எனக்கு ஃபுல்லாக பிங்க்காக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 to 3 ஷேட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். லோட்டஸ் ஃபுல்லாக லைட் பிங்க் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ அவுட்லைனுக்கு வந்து நம்பர் 134 கிரிம்சன் எடுத்திருக்கேன். ப்ரஷ் வந்து 000 ரவுண்ட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்கும் போது நீங்கள் ப்ரஷ் ஃபுல்லாக கலர்ஸ் எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் அதோட டிப்பில் தான் கலர் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தின்னான லைன் கிடைக்கும். ப்ரஷ் ஃபுல்லாக நீங்கள் வந்து கலர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு திக்கான லைன்ஸ் கிடைக்கும். உள்ளே கொஞ்சம் டார்க் ஷேட் கொடுக்கறதுக்காக ஒரு வாஷ் கொடுக்க போகிறேன். அந்த வாஷ் பண்ணுறதுக்கு ப்ரஷ்ஷில் எக்ஸஸாக எந்த கலர்ஸும் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த ப்ரஷ்ஷில் எக்ஸஸ் வாட்டர் இல்லாத அளவுக்கு நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக வாட்டர் இருந்தால் போதும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா எடுத்துடணும் தண்ணியெல்லாம். எடுத்துட்டு இப்போ நம்ம அவுட்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த அவுட்லைனுக்கு பக்கத்தில் லைட்டாக வாஷ் கொடுக்கணும். வாஷ் கொடுத்தீங்கன்னா அந்த டார்க் கலர்லாம் கொஞ்சமாக லைட் ஆகி உங்களுக்கு வந்து உள்ளே கிடைக்கும். ஃபுல்லாக ஷேடிங் கொடுத்து முடிச்சாச்சு. அகைன் அவுட்லைன் வந்து டார்க்காக கொடுத்துட்ருக்கேன்.
அவுட்லைன் கொடுத்தாச்சு. இப்போ அதே கிரிம்சன் எடுத்து அந்தந்த எட்ஜஸில் மட்டும் சும்மா லைன்ஸ் மாதிரி வந்து போடுறேன். மேலே லைன்ஸ் போட்டுட்டு அந்த பெட்டல்ஸ்க்கு நடுவுலையும் அங்கங்கே ஜஸ்ட் ரொம்ப லைட்டாக வந்து நீங்கள் ஒரு லைன்ஸ் மாதிரி போடணும். இங்கே ஷேட்னால உங்களுக்கு ஃபுல் ரெட்டாக தெரியுது. பட் நேரில் வந்து உங்களுக்கு அந்த எஃபெக்ட் நல்லாவே தெரியும். ஃபெவிக்ரில் கோல்டன் கலர் 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு நெக்லைன் பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்து அவுட்லைன் கொடுத்துட்ருக்கேன். இப்போ இதுக்கு நடுவில் நான் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறேன். அதுக்காக ஈக்குவல் ஸ்பேஸ் விட்டு நான் டாட்ஸ் வச்சிட்ருக்கேன். இப்போ 2 ஸ்டோன்ஸ்க்கு நடுவில் நான் வந்து லைன்ஸ் போட்டுட்ருக்கேன். திலகம் ஷேப் அண்ட் லோட்டஸ்க்கு பக்கத்தில் இருக்க இந்த வளைவுக்கும் நான் அவுட்லைன் கொடுத்துட்ருக்கேன். இந்த வளைவுக்கு சென்டர்லேயும் நம்ம ஒரு லைன் மாதிரி கொடுக்க போகிறோம். சென்டரில் ஒரு லைன் போட்டோம் இல்லையா, அதோட எட்ஜஸ்லலாம் வந்து நான் ரெட் கலர் ஸ்டோன் ஒட்ட போகிறேன். அதனால் 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணி டாட் வச்சிட்ருக்கேன். இப்போ இந்த திலகம் ஷேப்லேயும் நான் ஒரு 7 ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் விட்ட போகிறேன். அதுக்காக வந்து டாட்ஸ் வச்சிட்ருக்கேன். நெக்லைனில் 2 ஸ்டோன்ஸ்க்கும் நடுவில் லைன்ஸ் போட்ட மாதிரி இங்கேயும் லைன்ஸ் போட்டுட்ருக்கேன். நீங்கள் ஒரு லைன்ஸ் போடும்போது அந்த டிப்பை வந்து தொடச்சி விட்டுட்டு நீங்கள் லைன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைன் லைன்ஸ் கிடைக்கும். திலகம் ஷேப்போட எட்ஜஸ்லலாம் எம்போசிங் லைன்ஸ் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி எம்போசிங் லைன் எஃபெக்ட்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரெஷர் அதிகமாகவும் எண்ட் பண்ணும்போது ப்ரெஷர் கம்மியாகவும் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எம்போசிங் எஃபெக்ட் கிடைக்கும். அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் சூப்பர்பான நெக் டிசைன் போட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் டெய்லர் கட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.